தன்னம்பிக்கை அதிகம் உடையவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ குலதெய்வத்தின் அருளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகுது. அதாவது சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும். பாதகமான நிலையை நீங்கள் தவிர்க்க என்ன செய்யணும், தொழில், குடும்பம், வியாபாரம் இதில் என்ன மாதிரியான ஏற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுனராசிக்காரங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால புதன் கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடை செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். பெருமாளின் அருளால் நடக்கிறது எல்லாமே சிறப்பான உயர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டிலேருந்தே எளிய முறையில் மொபைல் மூலியமாகவே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, நன்மை பிறக்கும். புதன் பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் நீங்கள் சிறப்பாக சிந்தனை செய்து நன்மையை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. காலச்சக்கரத்தில் 3வது ராசியாக இது இருக்குது. இரட்டையரை அடையாளம் கொண்டது. பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இரட்டைத்தன்மையாக யோசிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்து செய்வீங்க. அதே போல் செஞ்சு முடித்ததுக்கப்புறமே அந்த வேலைகளை செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு யோசனை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மை உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முடிவெடுக்கக்கூடிய திறமையும் சிறப்பான உயர்வையும் கொடுக்கும். நீங்கள் இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்திலையுமே பாருங்கள் ஆர்வத்தோடு செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். எல்லோருக்கிட்டையுமே இனிமையாக பேசுவீங்க. சமூகத்தில் மற்றவங்களால் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இது காற்று ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய நண்பர்கள்கிட்ட ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பீங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். நீதி விஷயத்தில் சிறப்பான கட்டுப்பாடு இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, அதாவது நீங்கள் நினச்சது சரியாக நடக்குமா, பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக அதிகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். சில இடத்துல உங்களோட வேலையில் உயர்வுமே கிடைக்கும். ஆனால் சில இடத்துல பாருங்கள் நீங்கள் நினச்சது போல் வேலை அமைப்பு இல்லாதது போல் தோன்றும். ஆனால் நீங்கள் திறமையை கையாண்டா அதுலேயுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் இப்போ உயர்வுகளை பெறலாம். எதிர்பார்த்த முக்கிய காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். அது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். உங்கள் பிள்ளைங்களால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். பிள்ளைங்களால் பெருமை வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான போக்கு இப்போ இருக்குது. வேலையில் பாருங்கள் சில மாற்றங்கள் கூட வரலாம். வியாபாரத்தில் விறுவிறுப்பு அதிகரித்து கையிருப்பு உயரப்போகுது. தொழிலில் புதிய திட்டங்களை புகுத்த ஒரு ஏற்ற நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளின் போக்கு மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை பெருக்குவதில் நீங்கள் ஆர்வம் செலுத்த போகிறீங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் இருந்தால் கூட இந்த அமைப்பால் புதிய வாய்ப்புகள் வரப்போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. நீங்கள் சிறப்பாக வர வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் இந்த வாரம் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இறங்கலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டா நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு கலந்த பலனை கொண்டு வந்து தருது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பற்று வரவு கணக்குகளை ரொம்பவுமே சரியாக எழுதி வைக்கணும். அனாவசியமாக செய்கிற செலவுகளை விட்டுடுங்க. செலவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தால் நீங்கள் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பின்னடைவுமே ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக பாடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் மட்டும் அலட்சியமாக இருக்காதீங்க. பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கிறதுனால நன்மைகள் பெறக்கூடிய யோகம் இருக்குது. தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குல தெய்வத்தை மரமாற பிரார்த்தனை செய்து வழிபடுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசி அன்பர்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்க தெய்வத்திடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம்.
மிதுன ராசிக்காரங்களை பார்த்தா இந்த வாரம் சிறப்பான யோகங்களும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் பொருளாதார உயர்வு ஏற்படும். ராசி அதிபதி புதன் 6ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. சரியான திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்படுத்தினா எல்லா செயல்பாடுகளையுமே வெற்றியை நீங்கள் பெற முடியும். சொத்து வாங்கிறது, விற்கிறது, திருமணம் போன்ற முக்கிய முடிவுகளை நீங்கள் இப்போ எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சா புதன் இப்போ வக்கர நிவர்த்தியாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. வேலை இழந்தவங்களுக்கு பாருங்கள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. சிலர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு இடம்பெயரக்கூடிய யோகம் இருக்குது. அரசு பணியாளர்கள் உங்களோட துறைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு அனுகூலத்தை இப்போ பெற போகிறீங்க. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திசையை நோக்கி செல்லும். கமிஷன் தொழில், தரகு, பங்கு சந்தை, ஜோதிடம் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து இப்போ உயரக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. சிலரெல்லாம் ரொம்பவுமே ரிலாக்ஸாக உங்கள் வேலையை செய்வீங்க, ஆனால் கவனமாக இருக்கணும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். உயர்ந்த வாகன வசதி உண்டாகுது. சக்கரத்தார்வாரை வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு ஸ்தானத்தில் குருவும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இப்போ நீடிக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் அதிக முயற்சிகள் எடுத்தால் நல்ல ஒரு லாபத்தை எல்லா விஷயத்திலுமே பெறலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ உண்டாகும். பணவரத்துமே அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்ச தகவலாக கூட அது இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்குது. குடும்பத்தில் அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன மனசாபங்கள் வேணால் ஏற்பட்டு நீங்கள் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றத்தை தரும். சொல்வன்மை உப்பு உங்களுக்கு அதிகரிக்குது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது எல்லா விதத்துலேயுமே நன்மையை தரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா பண வரத்தையுமே சீராக அதிகரிப்பீங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக ஏற்படும். முடங்கி போயிருந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோசனை இப்போ உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே திறம்பட செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உற்றார் உறவினர்கள் கிட்ட பேசும்பொழுது சற்று விற்று கொடுத்து பேசுறது நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் வெளியூர் பயணம் திடீர்னு வரும். இது கொஞ்சம் அலைச்சலை தரும், டென்ஷனையும் கொடுக்கும். உங்களோட திறமைக்கு ஏற்ற உயர்வுகள் கொஞ்சம் தாமதப்படும். ஆனால் இந்த மாத இறுதியில் உங்களுக்கு உயர்வுமே கிடைக்கும். மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடும். அதனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியாக செய்யுங்க. மற்றவங்களோட வேலைக்காகவும் மற்றவங்களோட பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் பாருங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. திருமண வயது வந்தவங்களுக்கு தடைப்பட்ட திருமணம் இப்போ நல்லபடியாக நடக்கும். உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் கைகூடு வந்தும் வாய்ப்பு இப்போ இருக்குது. புத்திரபாக்கியம் இல்லாதவங்க கூட இப்போ பாருங்கள் சிறப்பான புத்திரபாக்கியம் பெறக்கூடிய யோகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பணம் பல வழியிலுமே உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை நல்லாவே சிறப்பாக இருக்கும். படிப்படியாக உயரும். புத்திர பாக்கியம் வேண்டவங்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் இருக்குது. புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்குது. இந்த வாரம் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயமுமே நன்மையாய் நடக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவதால் எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரும். முக்கியமாக மன தைரியம் அதிகரிக்கும். கோபத்தை குறிச்சிக்கோங்க, விட்டு கொடுத்து செயல்படுங்க. அதே போல் தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வீணாக வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நன்மைகளை பெறுவீங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் மிதுனம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வை பெற வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.